Hello guys, welcome back. Recently இந்த clone watches இருக்குல்ல பாக்குறதுக்கு Apple Watch மாதிரியே இருக்கும். ஆனா உங்களுக்கு 1500 ரூபீஸ்க்குலாம் கொடுத்துருவாங்க. அதுவும் இந்த Apple Watch Ultra வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்ட்டா செஞ்சுக்கிட்டு 1500 2000 4000 வரைக்கும் கூட வித்துட்டு இருக்காங்க clone watches. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். சோ அந்த வாட்சோட கம்ப்ளீட் ஸ்கிராட்ச் டெஸ்டா இருக்கட்டும், டிராப் டெஸ்டா இருக்கட்டும், அது அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு அதுக்குள்ளால உண்மையாலுமே ஏதாச்சும் சென்சார்ஸ் இருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அக்கு வேற ஆணு வேற பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Let's get started. First இந்த வாட்சோட அன்பாக்சிங்க சட்டன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நாம அன்பாக்சிங் பண்ணி ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த வாட்டி உள்ளால இருக்கிற ப்ராடக்ட்டையே பார்ட்டா கழட்ட போறோம். ஸோ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டுருவோம். நம்மளோட ஆப்ரேஷனுக்கு இப்போ வாட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 1 என்னன்னா ஸ்கிராட்ச் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது வரைக்கும் வாட்ச்ல எந்த விதமான ஸ்கிராட்சுமே இல்லை. இப்போ தான் நம்ம வந்து ஸ்கிராட்ச் ஈஸியா விழுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இவங்க நார்மல் கிளாஸ் இந்த வாட்ச்ல கொடுத்தாலுமே அவ்வளோ ஈஸியாலாம் ஸ்கிராட்ச் ஆகாது. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓட்ட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். எனிவைஸ் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. க்ளோஸ் அப்ல ஸ்கிராச்சஸ் ஏதாவது விழுந்திருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இம்ப்ரெஸ்ன்னு தான் சொன்னேன். ஏன்னா இந்த பட்ஜெட் அதாவது 1500 வர வாட்சஸ்லேயே கிளாஸஸ் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் ஸ்க்ராட்ச் உள்ளல. இப்போ ஸ்டேஜ் 2க்கு வரலாம். 10 ஃபீட்லேருந்து இந்த வாட்ச் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ அடி பலூன் தான் நினைக்கிறேன். எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஒன் சைடாக விழுந்திருக்கு. அதனால் மேலே வந்து பெர்மனன்ட் டேமேஜ். அந்த மெட்டல் வந்து டியர் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே உடையாமல் இருக்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா 10 ஃபீட்னாலும் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ் தான். ஓகே, எனிவேஸ் ஆன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஓகே, ஆன் ஆகுது கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேக்கும் எந்த டேமேஜும் இல்லை. பரவாயில்ல, நான் நினச்சதை விட இதுவும் பெட்டராக தான் இருக்குது. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 அதாவது 25 ஃபீட்லேருந்து இந்த வாட்சை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். அங்கேருந்து இங்கே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ இன் 3 2 1. ஓகே கைஸ், சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சத்தம் இங்கே வரைக்கும் கேட்டுச்சு. கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் கைஸ். விழும்போதே தெரிஞ்சிருச்சு. உள்ளால இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வெளியில் கிடக்கு பாருங்க. ஸோ டிஸ்பிளே உடஞ்ச சவுண்ட் மேலே வரைக்கும் கேட்டுச்சு. அவ்வளோதான், பேட்டரிலாம் வெளில வந்துருச்சு. ஓகே, ஆனதாகி போச்சு கைஸ். இப்போ இந்த வாட்சோட உண்மையான சுயரூபத்தை இதோட சட்டையை கிழிச்சு காமிக்க போகிறேன். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்குள்ளால சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும்னு நம்பி நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இதுக்குள்ளால உண்மையாலுமே சென்சார்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 2 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2த்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அப்படியே கலந்து வந்துடும். கைஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுவும் இதில் பேட்டரியெல்லாம் கனெக்டடாக இருக்கும்போது நீங்கள் மெட்டல் ஆப்ஜெக்ட் வச்சு இதை கழட்டவே கூடாது. ஸோ நம்ம பேட்டரியை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துடலாம். நீங்கள் மெட்டல் தானடா யூஸ் பண்ணுறேன்லாம் கேட்காதீங்க கைஸ். அதில் சார்ஜ் இல்லை சுத்தமாக. ஸோ நம்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக கலந்து வந்துடும் போர்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரவுண்டான ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கே கொடுக்குது. ஸோ பேசிக்காக இந்த மேக்னெட்டில் அட்டாச் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து சார்ஜ் ஆகும். அதையும் நம்ம பாட்டாக எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இதோட சுயரூபம் நமக்கு தெரிய போகுது. ஓகே கைஸ், இதில் எந்த விதமான சென்சார்ஸுமே இல்லைன்னு நமக்கே தெளிவாக தெரியுது. ஸோ பேசிக்காக அதிலேயே போட்டிருக்காங்க இது எல்லாமே எல்இடி தான் அப்படின்னு போர்ட்லேயே எழுதியிருக்காங்க. ஒரு மேக்னெட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணதுக்கு அந்த ஒரு மேக்னெட் தான் நமக்கு லாபம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. எல்லாமே சும்மா ஃபேக் தான். உங்களுக்கு லைட்ஸ் மட்டும்தான் வரும். எந்த விதமான சென்சார்ஸுமே அவங்க ஆக்சுவலாக கொடுக்கல. ஸோ 1500க்கு ஆக்சுவல் சென்சார்ஸ் கொடுக்குற வாட்சஸே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்சஸை சென்சார்ஸுக்காக வாங்காதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், முடிஞ்ச அளவுக்கு க்ளோன் வாட்சஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஆக்சுவல் சென்சார்ஸ் எல்லாம் இருக்கிற நல்ல பிராண்டோட வாட்சஸே உங்களுக்கு கிடைக்குது. இப்போலாம் ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த மாதிரி வாட்சஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இதில் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு ஐபி ரேட்டிங் எதுவுமே கொடுக்காதனால நீங்கள் மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த வாட்ச் எல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா மேபி ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாட்சஸை நீங்கள் ரெய்னி டைம்ஸ்லாம் வியர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.